உக்ரைனோட கேபிட்டலான கீவுக்கு நம்மளோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டாரு. போனது மட்டும் இல்லாம கைய வேற குடுத்துட்டாரு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு. ஜெலன்ஸ்கி அவர்களோட கை குலுக்குன நபர்கள், அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள்லருந்து, கீழ ஜப்பானோட கிஷிடா அவர்கள் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் கேரியர்ல எந்த உயரத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்ப அந்த வரிசையில நம்மளோட பிரதமருமா அப்படிங்கிறது போல இருக்கு. அதுபோல எதுவும் நடக்காது. ஏதோ மனிதாபிமான அடிப்படையில ஏதோ உதவிகள்லாம் செய்யலாம். ஏதோ இந்த பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரலாமா அப்படிங்கிறது போல வேலைகள்லாம் போய் பேசலான்னு போயிருக்கிறாரு. இப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல அதிபர் எப்பவும் போல எந்த தலைவர் போனாலும் சரி, யார் போனாலும் சரி கூட்டிட்டு போய் மியூசியம்ல சுற்றுப்பயணம் காட்டுவாங்க இல்லையா? ஸோ அதே போல காமிச்சுக்கிறாங்க. நல்ல வேளை. எல்லாத்தையும் சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டுவாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். நம்மால அப்படி கூட்டிட்டு போல. அதுக்கு பதிலா மியூசியம் கூட்டிட்டு போய் ரஷ்யானால தாக்கப்பட்டு இறக்கப்பட்ட உக்ரைனோட குழந்தைகளோட மெமோரியல் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் மியூசியம்ல வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. உஷாரான ஆளுதான்ப்பா ஜெலன்ஸ்கி அவர்கள். எப்படியோ பார்த்தீங்களா, ஒரு குத்த வேண்டிய இடத்துலலாம் குத்திட்டே இருக்கிறாரு. இதுக்கு ரஷ்யா மத்தியில ஏதாவது கண்டனங்கள் வருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் 4 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட போட்டிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இதுல கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் இதுதான் கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. ஏன்னா சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ்னால ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் பெருமளவுல இருக்கக்கூடிய நபர்கள். எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. நீ போய் பார்த்தியாப்பா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அப்படிலாம் கேட்டுறாதீங்க. உக்ரைன்ல வந்து நம்ம நார்மலா விக்கிபீடியா இது போல எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்துல அடிப்படையிலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். மேபி தப்பா கூட இருக்கலாம். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட டை அப் இருக்கக்கூடிய சர்ச்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா மாஸ்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைசாண்டியம் எம்பையர் தான் வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியனுக்கு ஒரு புனித இடமா இருந்துச்சு. அது வீழ்ச்சிக்கு அப்புறமா அதோட பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்கோ குடுக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் மாஸ்கோலேருந்து தான் எல்லா சர்ச்சஸும் இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சர்ச்சஸ்லாம் கட் பண்ணிடணும். அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் அதுக்கான சட்டம்லாம் போட்டிருந்தாங்க. அது அப்ரூவல்லாம் ஆயிருச்சு. இவங்களோட போய் நம்ம என்ன கல்ச்சுரல் டைஸ் போடுறோம் அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் 4 ஒப்பந்தங்கள் மனிதாபிமான அடிப்படையில, மெடிக்கல் துறையில, இது போல கல்ச்சுரல் டைஸ டெவலப் பண்றதுக்கு, அப்புறம் அக்ரிகல்ச்சர். ஸோ 4 துறையில வந்து பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேஷன் அக்ரீமெண்ட் வந்து கையெழுத்து போட்டு வந்துருக்காங்க. டிஃபென்ஸ் போர்ட்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பல நாடுகளோட தலைவர்களும் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி மேற்கொள்ளும் போது மெயினா சைன் பண்ணக்கூடியது லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் இந்த டிஃபென்ஸ். இந்த கோஆப்பரேஷன்லாம் சைன் பண்றாங்கன்னா அவங்களாம் அலைஸ் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. ஏன்னா சமீபத்தில் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து அசர்பைஜானுக்கு போயிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்லயும் டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன் அப்புறம் லாஜிஸ்டிக் கோஆப்பரேஷனுக்காக ஒப்பந்தங்கள் போடப்பட்டதா சொல்லப்பட்டு வந்தது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவங்களாம் அலைஸ் ஆகுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா அர்மேனியா வந்து நேட்டோட ரொம்ப இணைஞ்சு போகும்போது அசர்பைஜான் வந்து சீட்டாரோட இணைஞ்சு போறதானே புத்திசாலித்தனம். ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படுது இல்லையா? ஏன்னா அர்மேனியாவுக்கு வந்து சிவிலியன்ஸ் பயன்படுத்தக்கூடிய நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போறதா அமெரிக்கா தரப்புல இருந்து செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. அது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை. பட் ஆனால் இது போல விஷயங்கள் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அசர்பைஜானா அவங்களுக்கு வேணுங்கிற அலைஸை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க இல்லையா? ஸோ அதனால வாண்டடா சில நபர்களை இவங்க அலைஸை எடுத்துக்கிட்டு சில நபர்களை பிடிச்சி ரஷ்யாவோட டீமுக்கு தள்ளி விடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு அணி சேருவாங்களா அசர்பைஜான் அப்படின்ற கேள்வி வருது. பட் இதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். இது போல விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதுல எதிர்பாராத ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா, சீனா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து எஜிப்டோட சேர்ந்து இந்த மெடிட்டரேனியன் சைடுல ட்ரில் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைடுல போயிட்டு இருக்கு. இது போல பல நபர்களோட என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்னே தெரியல. இப்போ உதாரணத்துக்கு துருக்கி எடுத்துட்டீங்கன்னா, ரஷ்யாவோட இணைஞ்சு இதே சிரியால வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பேட்ரோல் போறாங்க. அந்த இடத்துல அமெரிக்காக்கு எதிராக இருக்கக்கூடிய ரஷ்ய படைய கூட இணைஞ்சு ஜாயிண்ட் பேட்ரோல் போறாங்க. ஆனா இதே துருக்கி செர்பியாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கொசோவாக்கு வந்து நாங்க 1 மில்லியன் தரங்க, உங்களுக்கு டிஃபென்ஸ்க்காக தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது சிஐஏவோட ஏஜென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொசோவாக்கு வேற போயிருக்கிறாங்க. என்னது இது அப்படிங்கிறது போல கேள்வி வருது. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, செர்பியா கொசோவா பிரச்சனை எல்லாம் வரும். ஏன்னா செர்பியாவில் லித்தியம்ல இருக்கு. சமீபத்தில் கூட பிளாக் ராக்கை எதிர்த்து கிளம்பி இருந்தது. ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்தது. ரஷ்யா கூட சொல்லியிருந்தாங்க ஆட்சி கழிப்புக்கு திட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. ஏன்னா செர்பியா கொசோவாங்கிறது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு புரிதலுக்காக சொல்றேன். உங்களுக்கு இந்த ரிலேஷன் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு டைப்பா, அங்கேயும் ஒரு டைப்பா, அங்க ஒரு எதிர் டைப் அப்படிங்கும்போது யார் கூட தான் இருக்கிறா அப்படின்றது போல கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்போ வரைக்கும் இது போலதான் எல்லா நாடுகளும் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்க. இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே 4ஆம் தேதி ஆகஸ்ட். ஸோ இந்த டைம்ல மாபெரும் அட்டாக், ஒரு மிகப்பெரிய அட்டாக், சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிவிலியன்ஸ் மேலாம் தாக்குதல் பண்ணுவாங்க, பயங்கரமான ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்கன்னு 2 நாடுகள் ஒரே போல கருத்துக்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. இதுதான் ஆச்சரியத்தை கிளப்பி விட்டுருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா சீனாவும் அமெரிக்காவும் 2 பேரும்
ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது ஆச்சரியம் தான். அது ஒரே டைம்ல. அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது எதுக்காக ரஷ்யா வந்து ரிட்டாலியேட் பண்ணுவாங்கன்னா, அந்த கர்ஸ்க்குள்ள குடையிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேபி ஒரு தாக்குதல் வந்து உக்ரைனோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல முயற்சி எடுப்பாங்க அப்படிங்கிற சீனா தரப்புலையும் சொல்றாங்க. அதே போல அமெரிக்க தரப்புலையும் சொல்றாங்க. நம்மளோட பிரதமர் அங்கதான் இருக்காரு. ஏன்னா பிளைட் ஏறினோடனே வந்து குண்டுகள் உழுவுற மாதிரி செய்வாங்களா? அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. பட் பார்ப்போம். இது போல அட்டாக் நடக்குதா நடக்கலையா என்ன ஏதுங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீமியா பிரிட்ஜ், கிரீமியாவும் ரஷ்யாவும் இணைக்கிறதுக்கான ஒரு பாலம் இருக்கும் இல்லையா? அதை தகர்க்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அந்த கிரீமியா பிரிட்ஜுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஐலாண்ட் ஒன்று இருக்கு அந்த பிரிட்ஜ் இதுல. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபெரி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா தரப்புல இருந்து. இந்த பிரிட்ஜில் ஒரு பிரச்சனை ஆனாலுமே ரஷ்யாவோட பகுதியிலிருந்து இந்த கிரீமியாவோட பகுதிக்கு ஒரு ஃபெரி சர்வீஸ் மாதிரி இருக்கு. அதுல ஆயில் கண்டெய்னர்ஸை வந்து ஷிப் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க, மாறி மாறி கொண்டு போயிட்டு இருந்துக்கிறாங்க. இதை சைடில் ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். பூரா இந்த ரொமேனியாக்குள்ள கருங்கடலுக்குள்ள சுத்தக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த ரொமேனியா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பூரா இந்த ரிகானிசான் விமானங்களை பறக்க விட்டுருக்குறாங்க. சில தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குது. ஸோ உக்ரைனை கொடுத்துருக்காங்க. உக்ரைனும் துல்லியமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுருச்சு. சைடில் கூட வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஷிப்பு ஃபுல்லாகவே எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது ஆயில் கண்டெய்னர் தான். இழப்பு ரஷ்ய தரப்புல ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. குறி வச்சு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. இது போல விஷயங்கள் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடந்துட்டு இருக்கு. அது கூடவே இன்னொரு ஏர்ஃபீல்ட்ல ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்க உக்ரைன் தரப்புல இருந்து அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அதுக்கு சேட்டலைட் இமேஜ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி இது பின்னாடி பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல அதுக்கான வீடியோ பதிவும் சைடில் லோட் ஆயிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல ரஷ்யா ஒரு ரிட்டாலியேட் பண்றாங்க பண்ணல, அது ரெண்டாவது. பட் ஆனா இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்கலேட் பண்ணுங்கப்பா சீக்கிரமா அப்படிங்கிறது போல சில நாடுகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஏன்னா இப்போ பிரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா நைஜீரியன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள ராணுவத்துல ரெக்ரூட் பண்றோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ரெண்டாவது இட்டாலி தரப்புல இருந்து ஆப்பிரிக்கால இருந்து நிறைய மாணவர்கள் வரணுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஏங்க ஒண்ணுமே புரியல, எதுக்காக அங்க கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது போல. நம்ம கூட சும்மா வேடிக்கைக்காக சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏன் வந்து இப்போ யூரோப்பியன்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் இல்ல, தங்கறதுக்கு வீடு கூட வாங்க முடியல, வாடகை கூட கொடுக்க முடியல அப்படின்னு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர்லாம் வந்து பே ஸ்லிப் பத்தல, பே சேலரி பத்தல, கலவரமா இருக்கு, ஒரே ரணகலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஏன்னா எல்லாரும் நல்லா சஃபிஷியண்டா நல்லா 3 வேளை சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பேங்க் பேலன்ஸ் இருந்து எல்லாமே இருக்குது, நல்ல வேலை இருக்குதுன்னா வாங்க போருக்கு போலான்னா யாரும் வரமாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேபி வாலண்டியரா இவங்களா ரிசெஷனுக்குள்ள போறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புல பேசிட்டு இருக்காங்கன்னு நம்ம வேடிக்கைக்காக சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் வந்து வேடிக்கைக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்க, இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சக்கூடாது. அப்புறம் கூட இன்னொன்னு கூட சொல்லியிருந்தா இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, அதிகமான இமிகிரேஷன் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா காரணம் இந்த இமிகிரேஷன்ஸ் கிட்டீங்கலாம் ஏங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம், அமெரிக்காக்கா போராடினீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம், உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், என்ன சொல்றீங்க வரீங்களா போருக்கு அப்படிங்கிறதோட சொன்னாங்கன்னா அவங்களாம் அதிக அளவில் யூஸ் பண்ணிக்கலாமா இல்லையா? அதனால இது போல அகதிகளை அதிக அளவில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லா நாள்லயும் அப்படிங்கிறது போல புருடா இன்டெலிஜென்ஸ் சொன்னதா கூட நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் வேடிக்கைக்கான தகவல்கள், போலியான தகவல்கள். நடக்குதா என்னன்றது பார்ப்போம். பட் ஆனால் இது போலலாம் பேசிட்டு இருக்கிறாங்க, அந்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க பெருசா தயாராகிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. எப்படி ரஷ்யாவை மட்டும் தனியா வச்சு செஞ்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்கன்னா முடியாது. இந்த பக்கம் மிடில் ஈஸ்டும் சேர்ந்து நாங்க கமிட் ஆவோம் அப்படிங்கிறது போல இருக்கிறாங்க. இஸ்ரேல் இப்போ வரைக்கும் அமைதிப்படுத்தவே முடியல. இஸ்ரேல் தொடர்ந்து ஹிஸ்புல்லா தரப்புல தாக்குதல் பண்ணிருக்காங்க, ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து இஸ்ரேல தாக்குதல் பண்ணிருக்காங்க. சேம் டைம் காசாலையும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஈரான் தரப்புல நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாமே எதுக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள் வருது இல்லையா? ஒண்ணுமே இல்லை, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட அந்த தீவிரத்தன்மை அடுத்த லெவல் எஸ்கலேஷன் எப்போ ரஷ்யா எடுத்து வைப்பாங்க, உக்ரைன் F-16 பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தி ரஷ்யாவோட நிலையில தாக்குதல் பண்ணும்போது மேபி ரஷ்யா ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷன் பண்ணலாம். அந்த ஒரு எஸ்கலேஷன்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் பல பிரச்சனைகளை கிளப்பிடுவாங்க. இதை சான்ஸா பயன்படுத்தி எல்லா நாடுகளும் அவங்கவுங்க பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. அதுக்காக இந்த செர்பியா கொசோவால ப்ரிப்பேர் ஆகலாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறது போல தோணுது இல்லையா? சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து பேசப்பட்டு வருது. உங்களோட கருத்துக்கள் என்ன? இது போல நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது போல உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.